இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எபிரெயர் 6:10. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவனுக்கு உண்மையாக இருந்து ஊழியம் செஞ்சோம், அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தேவன் கொடுக்குறாரு நம்ம நினைப்போம். நம்ம உண்மையாக இருந்து வேலை செய்ததை தேவன் மறக்கிறவர் இல்லை. அவர் நீதி உள்ளவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கஷ்டங்கள் இல்லாத மனுஷர்கள் யாருமே இல்லை. அது ஊழியக்காரங்கனாலும் சரி, இல்லை சக மனுஷர்களானாலும் சரி, எல்லாருக்குமே பாடுகள் இருக்க தான் செய்யுது. இயேசு கிறிஸ்து தேவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட சாத்தான் சோதித்து பார்த்துச்சு. நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு துளி அளவு கூட முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. பிதாவானவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனால் சாத்தானால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போது நாம் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை சகலத்தையும் சரி செய்யக்கூடிய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு யோசித்து பார்க்கணும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் வெளிப்படும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் வெளிப்படுவார். முக்கியத்துவம்ன்றது தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அதனால் கஷ்டங்களை தூக்கி போட்டுட்டு தேவனை நினச்சி அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளோட பிரச்சனைகளை சரி செஞ்சு தேவன் என்றென்றைக்குமே மாறாதவர், மறக்காதவர், கைவிடாதவர், என்றென்றைக்குமே நீதி உள்ளவர்ன்றதை நம்மளை உணர வைப்பார். ஆமேன்.